டாக்டர் லாஸ்ட் எபிசோட்ல வந்து யங் ஏஜ்லயே டயபெட்டிக் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது யங் ஏஜ்ல வரதுக்கான ரீசன்ஸ் என்ன? யங் ஏஜில் வரதுக்கு ரீசன்ஸ்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே டயபெட்டிஸ்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இட் இஸ் a ஜெனடிக் டிசீஸ்ன்னு நினைப்போம். அது ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அது வந்து ஓகே கரெக்ட் தான். பட் ப்ரிடாமினன்ட்லி டயபெட்டிஸ்ன்றது ஜெனடிக் டிசீஸ் கிடையாது. டு சம் எக்ஸ்டென்ட் இருக்குது. பட் இட் இஸ் a லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அப்போ யாருக்கெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை கரெக்டாக இல்லையோ, வாழ்க்கை முறைன்னு சொல்லும்போது நம்ம எதை மீன் பண்ணுறோம், அவங்களோட உடல் உழைப்பு இல்லைன்னா, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா, எக்ஸசைஸ் பண்ணலன்னா, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பீப்புளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னா, எப்படி சரியில்லைன்னா, நம்ம இப்போல்லாம் நார் சக்தியை மறந்துட்டோம். காய்கறி நிறைய பேர் வீட்டில் செய்கிறதில்ல, செய்கிற வீட்டில் சாப்பிட்றதே இல்லை. எதுக்கு போயிட்டோம், ஜங்க் ஃபுட்ஸுக்கு போயிட்டோம். பாக்கெட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ஹை எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டுன்னு இருக்குது. இனிப்பு சக்தி மிகுதியாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறோம், கொழுப்பு சக்தி மிகுதியாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறோம். அப்போ அவ்வளோ கேலரியை உட்கொள்கிறோம். அந்த கேலரியை பேர்ன் அவுட் பண்ணுறோமா இல்லையா எக்ஸசைஸ் பண்ணி? கிடையவே கிடையாது. இதுதான் காரணம். அப்போது எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கு இதுதான் காரணம். அண்ட் எஸ்பெஷலி சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு, குழந்தைகள் நான் சொல்கிறது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்குலாம் ஏன் வருதுன்னா, ஒபிசிட்டி இஸ் ரீசன். உடல் பருமன் ஆகிறாங்க. உடல் பருமன் ஏன் ஆகுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிட்றாங்க. குவான்டிட்டி ஒரு பக்கம், குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு, எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபைபர் எடுக்கிறது இல்லை, காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை, ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டுக்கு போய்ட்றாங்க. அண்ட் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எல்லாம் கேட்ஜெட்ஸில் உட்காந்துடுறாங்க. யாரும் வெளியே போய் ஒரு கேம் விளையாடணும்னு கூட இப்போலாம் விளையாடுறதில்ல. மொபைல் இருந்தால் மொபைலில் அடிக்டாக உட்காந்துடுறாங்க. ஒரு காலத்தில் டிவின்னு இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா மொபைலில் உட்காந்துடுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியும் இம்ப்ராப்பர் டயட்டும் தான் எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரதுக்கு காரணம். இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியும் இம்ப்ராப்பர் டயட்டும் இருந்தால் என்ன ஆகிடும், வெயிட்டு போட ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஓவர் வெயிட் ஆகிடுவோம். இந்த ஓவர் வெயிட்டும் போட ஆரம்பிக்கும் போது சீக்கிரம் டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, எல்லா நோய்களும் வந்துடும். அது பிபி வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், இருதய நோய் வரலாம், எல்லா நோய்களும் வந்துடும். இதுதான் பிரதான காரணம். ஸோ டாக்டர் டயபெட்டிக்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க எந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும்? கரெக்டு. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், அறிகுறிகள் இருக்கிறவங்க எந்த வயசாக இருந்தாலும் 30 வயசுக்கு கீழே இருந்தால் கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ்க்கான அறிகுறி இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிசோதனை செஞ்சுக்கிடணும். ஒரு லேபில் போய் ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிடணும். அதே மாதிரி அறிகுறியே இல்லாதவங்க 30 வயசு ஆகிட்டா கண்டிப்பாக வந்து அவங்க போய் கம்பல்சரி ஒரு ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்களே, நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் இதெல்லாம். என்ன பண்ணலாம், ஒன்று ஒரு லேபில் போய் வெறும் வயிறுன்னு நம்ம சொல்லும் போது என்னது, 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங். முந்தின நாள் நைட்டு சாப்பிட்டதுலேருந்து அடுத்து ஒரு 8 hours எம்டி ஸ்டொமக்கில் நம்ம இருந்துட்டோம்னா, முந்தின நாள் 10 மணிக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் 6 o'clock ஆகும்போது 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் வந்துடுது. அப்போ காஃபி, டீ, டிஃபன், பால், மோர் அந்த மாதிரி எந்த கேலரி இன்டேக்கும் எடுத்துக்காம, அதுக்கு பேர் தான் எம்டி ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம். இதில் போய் நம்ம ஒரு பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்க்கலாம், பிளட் சுகர் லெவல் பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் யூஸ்வலாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போமோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம அதே குவாலிட்டி அதே குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு 2 hours கழித்து போய் நம்ம மறுபடியும் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு விதமான டெஸ்ட்டு. இல்லைனா ஓஜிடிடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு. இதே ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கொடுத்துட்டு வெறும் வயிற்றில் போய் பிளட் சுகரை கொடுத்துட்டு அடுத்து சாப்பிட்றதுக்கு பதில் அவங்க லேபில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குளுக்கோஸ் எடுத்து ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் எடுத்து ஒரு 250 300 ml தண்ணியில் கலந்து நம்மளை ஒரு 10 நிமிஷம் குடிக்க வச்சுட்டு அதிலிருந்து அவங்க 2 hours கழித்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இதோட சேர்த்து HbA1c, அதாவது நம்ம கடந்த 3 மாதத்தில் பிளட் சுகர் எந்த அளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்குன்னு சொல்கிற டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெறும் HbA1c மட்டும் வச்சு நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க வேண்டாம். ஃபாலோ அப்புக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டயபெட்டிஸ் பரிசோதனை பண்ணும்போது ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிட்டு 2 hours கழிச்சு இருக்க பிளட் சுகர், இல்லைனா ஒரு ஓஜிடிடி, இதோட சேர்த்து இந்த HbA1c இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போய் ஒரு லெபார்ட்டரியில் பண்ணிட முடியும். இதை வச்சு இதுக்கு ஒன்றுத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு இருக்குது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டாக்டர், இந்த டயபெட்டிக் வந்து கம்ப்ளீட்டாக க்யூரபிளா? ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை கட்டுப்படுத்திட்டோன்னா நம்ம வந்து டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம சமம். ஏன்னா சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தான் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது டயபெட்டிஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டாலே போதும்,
அவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரதை நம்ம தடுத்துடலாம், இல்லை பல வருடங்களுக்கு தள்ளி போட்டுடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், பட்டு முற்றிலும் குணப்படுத்த முடியாது. எப்படி ஒரு மலேரியா வருது, ஒரு டைஃபாய்டு வருது, ஒரு மஞ்சக்காமலை வருது, இதெல்லாம் நம்ம குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி சில நோய்களெல்லாம் நம்ம குணப்படுத்த முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும்.